இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஸோ இந்த நாள் உங்களை இதன் வாயிலாக மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலைல ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, யார் முதன்மையானவர்கள்? அப்படி இல்லைன்னா எது வாழ்வில் முதன்மையானது? இந்த கேள்வி எனக்குள்ள வந்த உடனே நான் அப்படியே யோசிக்கிறேன். முதன்மையானது என்ன? முதன்மையானது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நான் உடனே, நீங்க தான் ஆண்டவரே முதன்மையானவர், என் வாழ்க்கையிலேயே நீங்க தான் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த கேள்வி வருது. என்னன்னா, முதன்மையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதன்மையானவர் யார் அப்படின்றத கேள்வி உள்ள வர 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரே முதன்மையானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கேட்க வராரு, நான் அவரை முதன்மையா வச்சிருக்கிறேனா இல்லையான்னு கேட்க வராரு போல இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இல்ல 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 இல்ல, யார் முதன்மையானவர் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நான் அதை கேட்கிறேனே, யார் முதன்மையானவர்கள்? சில நேரம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துல முதன்மையானவர்களா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேவனுடைய பார்வையில முதன்மையானவரா நம்மளை பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துல ஒரு முதன்மையான இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகளும் இருக்கு. நம்மளை தேவன் முதன்மையா பாக்குறாரா அவருடைய வாழ்க்கையில அப்படின்றதுக்கு, உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராஃபட்டா ஊழியம் பண்றேன். யார் முதன்மையானவர்கள் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு யோசிச்சா கூட, யார் முதன்மையா இருப்பார்கள் அப்படின்னு யோசிச்சா கூட நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரல, நான் முதன்மையா இருக்கிறேனா இல்ல அவர் முதன்மையானவரா? யார் இந்த முதன்மையானவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ இது எனக்குள்ள வந்த உடனே அப்படியே அதை பத்தி தியானிக்கும் போதுதான் வேதத்துல ஒரு விஷயத்த நான் பார்க்க ஆரம்பிச்சேன், யார் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காஸ்பல் உங்க வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்களும் முதன்மையானவர்களா இருக்கலாம், நீங்களும் முதன்மையானவர்களாய் எல்லாரிடத்திலையும் இருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியா என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, இல்ல பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்க முதன்மையானவர்களாய் இடம் பிடிப்பதற்கு ஒரு காரியத்தை குறித்து இயேசு சொல்றாரு. அதை தான் நான் பார்க்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ மத்தேயு 12:47 இருந்து அந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணுது. மத்தேயு 12:47. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். ஒருத்தர் சொல்றாரு, உங்க தாயும் உங்க சகோதரரும் உங்கள் சகோதரர் தாயார் எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ இயேசு தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக தன்னிடத்துல யார் இப்படி சொன்னாங்களோ அவர்கிட்ட சொல்றாரு, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, அப்படி பாருங்களேன், அழகா இருக்கு. இப்ப ஒரு பெரிய கிரௌடுன்னு வச்சுக்கலாம். ஜீசஸ் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரா இல்ல வெளில இருக்காரோ, பட் ஆனா கிரௌடு சூழ்ந்திருக்கு. அவருடைய சகோதரரும் தாயாரும் எல்லாம் வந்திருக்காங்க இயேசுவை பார்ப்பதற்கு. ஆனா இயேசுவை பார்க்க முடியல. அப்போ வெளில இருந்து ஒருத்தர் உள்ள தூது கொடுக்குறாரு, என்னன்னா, உங்களை பார்க்க இந்த மாதிரி வெளில வந்திருக்காங்க, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதன்மையானவர்களா அவர் வெளில நிக்கிறாங்க. இயேசுடைய வாழ்க்கையில ரொம்ப முதன்மையானவர்கள், தாயாரும் சகோதரர்களும் முதன்மையானவர்கள். அப்படிதான் நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில யார் முதன்மையானவர்கள், நம்ம யாரை முதன்மையா வைப்போம்? அதன் அடிப்படையில உள்ள சொல்ற அது மாதிரி வெளில நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு தன்னுடைய கையை நீட்டினாராம். அப்போ சீசர்கள் யாரும் பக்கத்துல இல்ல போல இருக்கு, தூரமா நின்று இருக்காங்க, அங்கங்க நின்று இருக்காங்க. அங்கங்க நின்ன உடனே இவர் அப்படியே தன்னுடைய கை விரல் அப்படி நீட்டுறாரு. நீட்டி சொல்றாரு, நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்றாரு. எஸ், மை மதர் அண்ட் மை என்ன சொல்றது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மதர்ஸ். ஆமென். இந்த வேர்ல்டுல முதன்மையா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சீஷர்களுடைய கரத்தை நீட்டி சொல்றார். சொல்லிட்டு கீழே 50 சொல்லுது, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இருக்கிறான், அது ஆனா பெண்ணாலாம் சொல்ல பாருங்களேன். மதர் அப்படின்னு சொன்னோடனே அங்க ஒரு பெண்ணை பத்தி சொல்ல அவர் அவருடைய சீஷர்லயே சொல்றாரு. சீஷனே ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சித்தத்தின்படி செய்தா அவன் மதர் அப்படின்றார். அவன் என்னுடைய பிரதர் சிஸ்டர் எப்படி வேணா வச்சுக்கோங்க அப்படின்றார். பட் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஆமென். அல்லேலூயா. அப்போ முதன்மையானவர்களாய் நம் தேவனுடைய வாழ்க்கையில அங்கீகரிக்கப்படுறதுக்கும், முதன்மையானவர்களாய் நம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அங்கீகரிக்கப்படுறதுக்கும் சரி, இல்ல ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில கூட முதன்மையானவர்கள். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா முதன்மையானவர்கள் என்பது என்ன நான் பார்க்கிறேன் அப்படின்னா, யார் அவர்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும், யார் அவர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை ரொம்ப ஈஸியா லெகுவா முதன்மையானவராய் சுதந்திரிக்கிறார்கள் பார்த்தா, அது அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களே அதை சுதந்திரிக்கிறார்கள். ஆமென். நான் இந்த ஊழியத்துல நான் நிறைய நேரங்கள் அதை தான் பாக்குறேன். யார் அந்த பிளெஸிங்ஸை ரொம்ப சீக்கிரம் சுதந்திரிக்கிறா, யார் அந்த வளர்ச்சியை ரொம்ப சீக்கிரம் பாக்குறா அப்படின்னு பார்த்தா, அந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படியே செய்கிறவர்களே அதை சுதந்திரிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரித்து, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் சுதந்திரித்து நம்ம எப்போ முதன்மையானவர்களா மாறுவோம் தெரியுமா? எப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்யறோமோ அப்பதான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அழகா சொல்றாரு, எவன் ஆமென் ஹல்லேலூயா என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே. இன்னொரு வேத பகுதி சொல்லுது, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். நான் என்ன பேசுறேனோ அதை கேட்கிறான், நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறான். அப்ப சித்தத்தின்படி செய்யறது அப்படின்றதுனா என்னன்னா, அவர் அன்னைக்கு என்ன சொல்றாரு, அவர் என்ன வார்த்தையின்படி சொல்றாரு, என்ன அர்த்தத்துல சொல்றாரோ அதன் அடிப்படையில யார் ஒருவர் அவரை பின்பற்றுறாங்களோ, யார் ஒருவர் அதை செய்யறாங்களோ அவரை குறித்து பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப யார் ஒருவர் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அநேகர் அவரை பின்பற்றினாங்க, அநேகர் அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அவருடைய சீஷர்கள் மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடந்துட்டு இருந்தாங்களாம். பின்பற்றினவர்கள் அநேகர், ஃபாலோ பண்ணவங்களும் அநேகர். ஆனா யார் அதை கேட்டு நடந்தாங்க அப்படின்னு கேட்டா தன்னுடைய சீஷர்ல காட்டுறது, கை காட்டுற பாருங்க அவங்கதான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவருக்கு கீழ்ப்படிந்தாங்க, அவர் சொன்னதை செஞ்சாங்க, அவரோட ஒன்றா நின்னாங்க, அவருக்கு தோள் கொடுத்தாங்க, அவர் கூடயே இருந்தாங்க. ஆனா அவர்கள் முதன்மையாக இருப்பதற்காக அதை செய்யல, ஆனா அவர்கள் முதன்மையானவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதன்மையானவர்களாய் நாம் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி செய்தாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நல்லா அது நான் நிறைய நேரம் பார்ப்பேன். இங்க உட்காந்துடுறா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றோம்னு வச்சுங்களேன், அவன் அங்கேயே அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தா அவன் முதன்மையான இடத்த பிடிச்சிடறான். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, ஏன் நான் சொல்றேன் போயிட்டு வா அப்படின்னா அவன் போயிட்டு வந்தா முதன்மையான இடத்த பிடிச்சிடறான். இது மாதிரி யார் ஒருவர் அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் கீழ்ப்படிந்து அதை செய்யறாங்களோ அந்த பர்சன் முதன்மையானவர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்க பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செய்யும் போதெல்லாம் முதன்மையானவர்களாய் அங்கீகரிக்கப்படுறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால தேவனை முதன்மையா வைங்க அப்படின்ற காஸ்பல் நம்ம கேட்டிருப்போம். தேவன் உங்களை முதன்மையா வச்சிருக்காருன்றதை நான் சொல்ல வரேன். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம அவருடைய வாழ்க்கையில முதன்மையா இருக்கிறோம். ஆமென். அவருடைய பிளெஸிங்ஸ்ல முதன்மையா இருக்கிறோம், அவருடைய ப்ராஸ்பரிட்டில முதன்மையா இருக்கிறோம், அவருடைய ஹீலிங்ல முதன்மையா இருக்கிறோம், அவருடைய மகிமையின் பிரசன்னத்துல முதன்மையா இருக்கிறோம், அவருடைய வெளிப்பாட்டின் ரெவலேஷன்ஸ்ல முதன்மையா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் எங்க எதுல தெரியும். ஸோ நிறைய நேரங்கள்ல நாங்க பார்ப்போம், ஒரு வெளிப்பாட்டின் ரெவலேஷன் கூட முதன்மையானவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பத்தி பேசுவாங்க. அப்போ யார் அந்த முதன்மையானவர்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமென். அதனால நீங்களும் தேவனுடைய வாழ்க்கையில முதன்மையானவர்களா இருக்கிறீர்கள். கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருங்கள். முதன்மையானவை யாவையும் உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். 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 இந்த பதிவு தேவனின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு பயனுள்ளதாக இருந்தால் do share and subscribe to our channel. Spread the gospel to the world.